இதற்கு வருகை புரிந்துள்ள முன்னாள் அமைச்சர் அருமை அக்கா அவர்களும், அண்ணன் பெருமாகத்தார் அவர்களும், அண்ணன் கோயிலம்பாக்கம் மணிமாறன் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் BNP வெங்கட்ராமன் அவர்களும், வருகை புரிந்துள்ள அனைத்து நிர்வாகிகளும் அருமை நல்வாழ்த்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் இருந்து, புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் இருந்து இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் வரைக்கும் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சமுதாய மக்களுக்கும் சரி, கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கும் சரி, நம்முடைய இந்துக்களுக்கும் சரி ஒரு ஒற்றுமை உணர்வோடுதான் நாம் எல்லாம் பழகி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல கிராமங்களிலே பார்த்தால் முஸ்லிம் பெரியவரை மச்சான் என்று அழைப்பார்கள், மாமா என்று அழைப்பார்கள். இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு துணையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும், அதில் எடப்பாடியாக இருப்பார் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு அனைவருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவினை தர வேண்டும். இரண்டாவது, இப்போது தேர்தல் இன்னும் நடப்பதற்கு ஓராண்டு காலம் தான் இருக்கிறது. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபதாபீன்கள் மீதும் இன்னும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மாதங்களில் மிகச் சிறந்த மாதமான ரமலான் மாதத்திலே, நாட்களில் மிக சிறந்த நாள் ஜும்மா நாளிலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாதத்தில் அத்துணை அமல்கள் அவர்கள் செய்த பிறகு, நற்காரியங்கள் செய்த பிறகு, ரமலான் மாதம் முடிந்துவிட்ட பிறகு அடுத்து வருகின்ற 6 மாதங்கள் நீங்கள் ஏதேனும் கேட்க நாடினால் அல்லாஹ்விடத்தை கேளுங்கள், ஏதேனும் நீங்கள் உதவி நாடினால் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டுக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்கிறார்கள். இந்த விஷயங்களை போதனை கற்றுக் கொடுக்கிறார்கள்.